ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்றால் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், குருவானவர்கள் இவர்களையும் பணிந்து அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை என்றதும் பலருக்கு விடுமுறை நாளாக நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. நம் ஆலயங்களுக்கு சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற 7 குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த ரதத்திலே அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். நமக்கு ஆலயத்துக்கு தான் செல்ல முடியவில்லை அல்லது அருகிலே ஆலயம் இல்லை என்றால் நாம் தினந்தோறும் இந்த காலை வேளையிலே இந்த உலகம் ஒய்வதற்காக சூரிய பகவான் உதிப்பார். அந்த நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் பிரத்யக்ஷ தெய்வமாக நாம் கண்முன்னே தோன்றுகின்ற தெய்வமாகிய சூரிய பகவான் இந்த காலையிலே உதிக்கின்ற பொழுது நாம் நமஸ்காரம் செய்தால் இதுதான் சூரிய நமஸ்காரம் என்று முன்னோர்கள் செய்து கொண்டார்கள். அப்போதெல்லாம் அவர்கள் திடகாத்திரமான வாழ்வு வாழ்ந்தார்கள். 70 வயது 80 வயது 90 வயசு வரையிலே ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். எந்த விதமான நோய்களும் இல்லை. இது இந்த சூரிய நமஸ்காரத்தினுடைய சக்தி. அந்த சூரியனத்தில் வருகின்ற கதிர்களுடைய பிரவாகம் உடலில் ஏற்படுகின்றதாகிய நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சூரியன் உதிக்கின்ற பொழுது நமஸ்காரம் செய்கின்றவர்கள் கிடைக்கும். இப்போ 10 வயசு பிள்ளைக்கும் ஹார்ட் அட்டாக் வருகிறது. 5 வயசு பிள்ளையும் கண்ணாடி போடுது. 18 வயசு வாலிபனும் கண்ணாடி போடுறான். அவனுக்கு இல்லாத நோய் புது விதமான நோய்கள் எல்லாம் வருகிறது. காரணம், நாம் இந்த நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி விட்டு சென்ற நடைமுறைகளை இப்பொழுது நாம் அதை உதாசீனம் செய்து வருகிறோம். அதனை கடைப்பிடிப்பதில்லை. அதிகாலையிலே எழ வேண்டும். காலையில் எழுந்து சூரியன் உதிக்கின்றவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். கலைக்கடன்களை செய்ய வேண்டும். இறை பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் இந்த முன்னோர்கள் நமக்கு சொன்னவற்றை நாம் செய்கின்ற பொழுது நோயில்லாத வாழ்வு. யாரெல்லாம் நோயில்லாமல் வாழுகின்றார்களோ அவர்கள்தான் குறைவில்லாத செல்வத்தை பெற்றவர்கள். காசு பணம் இருந்தால் அவன் செல்வந்தன் கிடையாது. காசை சாப்பிட முடியாது. பசிக்குதுன்ற உடனே காசை எடுத்து சாப்பிட முடியாது. காசு பணம் உள்ளவெல்லாம் பணக்காரன் அல்ல. யார் செல்வந்தன் என்றால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு நாம் எல்லாம் வாழ்வதற்கு
இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் நாளைய தினம் திங்கட்கிழமை சித்திரை மாதத்து பௌர்ணமி, அத்தோடு சித்திரகுப்த நாயனாருடைய விரதம். ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்வில் தாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களை எல்லாம் சரிவர கணக்கெழுதி யமலோகத்திலே சமர்ப்பிக்கின்றவர் இந்த சித்திரகுப்தன். அவருடைய இந்த கணக்கு எந்த வகையிலும் தவறாதாம். இந்த கருட புராணத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். சித்திரகுப்தனுடைய கணக்கு பிழைக்காது, தவறுகள் வராது. அவ்வாறு நாளைய தினம் இந்த சித்திரகுப்த விரதம், சித்திர மாதத்து பௌர்ணமி, சித்திரா பௌர்ணமி விரத அனுஷ்டானங்கள் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.